ஆர்டர் 8 ரூல் 1A பொறுத்த வரைக்கும் என்னென்ன டியூட்டிஸ்க்கு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போது டிஃபெண்டன்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா, டிஃபெண்டன்ட் வந்து அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போதே அலாங் வித் டாக்குமெண்ட் வந்து அதை ஃபைல் பண்ணணும். என்ன டாக்குமெண்ட்ஸ்னால் அவங்க வந்து அந்த என்னென்ன டிஃபென்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரிலை பண்ணுறாங்களோ அதுக்கு ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் அவங்க ரிலை பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே வச்சு ஃபைல் பண்ணணும். கண்டிஷன் என்னென்னா ரிலை பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களோட பொசிஷனில் இருந்திருக்கணும். சப்போஸ் அவங்க கையில் அந்த பொசிஷனில் வந்து டாக்குமெண்ட் இல்லை, ஆனால் அவங்க அந்த டாக்குமெண்ட்டை ரிலை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லேயே அவங்க அதை சொல்லணும். இந்த டாக்குமெண்ட் வந்து பொசிஷன் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத சொல்லி யாரோட பொசிஷனில் வந்து அந்த டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கணும். ஸோ அலாங் வித் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் they have to deliver the document and copy of the document they have to produce before the court அப்படிங்கிறது இந்த 1A வந்து ரூல் 1ல் சொல்லியிருக்காங்க, சப்கிளாஸ் 1ல் சொல்லியிருக்காங்க. தென் சப்கிளாஸ் 2ல் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி சப்போஸ் பொசிஷன் அவங்க பொசிஷனில் அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா யாரோட பொசிஷனில் இருக்குங்கிறத சொல்லணும். தென் சப்கிளாஸ் 3ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போது இந்த ரிலைடு டாக்குமெண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை, ஃபெயிலியர் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட்ஸ் ரிலைட் அப்பான்னா தென் கோர்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்க எவிடன்ஸுக்கு அந்த டாக்குமெண்ட்டை வந்து கோர்ட் வந்து எவிடன்ஸுக்கு ரிசீவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் தி கோர்ட் பெர்மிட். சப்போஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை அவங்க வந்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணலை, அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா திருப்பி லேட்டர் ஆன் டைம் அவங்க அதை எவிடன்ஸுக்கு அந்த டாக்குமெண்ட்டை வந்து மார்க் பண்ணணும்னா கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு பெர்மிஷன் வாங்கணும் இந்த டாக்குமெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு. பெட்டிஷன் டு ரிசீவ் அடிஷ்னல் டாக்குமெண்ட்டுன்னு போட்டு கோர்ட் அதை அலோவ் பண்ணுறாங்கங்கும் போது தே கேன் ஃபைல் தி டாக்குமெண்ட் அண்ட் இட் கேன் பி ரிசீவ்ட் ஆஸ் எவிடன்ஸ். இதுதான் வந்து ரூல் 3ல் வந்து சொல்லியிருக்கு, சப்ரூல் 3. தென் சப்கிளாஸ் 3. தென் சப்கிளாஸ் 4ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மேலே சொல்லியிருக்க விஷயங்கள் எதுவுமே இந்த சப்கிளாஸ் 4ல் சொல்லியிருக்கக்கூடிய 2 டாக்குமெண்ட்ஸுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. 2 டாக்குமெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஒரு டாக்குமெண்ட்டை பிளெயின்டிஃபோட விட்னஸை வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டுமே வந்துட்டு ஒரு டிஃபெண்டன்ட் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்ற நேச்சரில் ஒரு டாக்குமெண்ட்டை அவங்க வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்படி இல்லாட்டி விட்னஸ் வந்து அவங்களோட மெமரியை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த டாக்குமெண்ட்டை பயன்படுத்த போகிறோன்ற நேச்சரில் அவங்க வந்து எவிடன்ஸில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 டாக்குமெண்ட்டையும் அவங்க மேலே சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போதே அதில் சொல்லலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சப்ரூல் 4. ஸோ அதனால தான் நம்ம வந்து சில டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணுவோன்னா கிராஸில் அவங்கக்கிட்ட காமிச்சு கிராஸில் அவங்க அதை அட்மிட் பண்ணுறாங்கன்னா கிராஸ்லேயே நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். அப்போ அந்த மாதிரி கிராஸில் மார்க் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டுக்கு வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் அதை சொல்லலைனாலும் பிரச்சனை இல்லை. During the cross examination, if the party admits the document then it can be marked as evidence. இதுதான் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம். சில டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆயிருந்ததுன்னா கிராஸில் கேட்டுட்டு அவங்க அட்மிட் பண்ணாங்கன்னா அப்படியே மார்க் பண்ணிடுவோம். பட் இந்த மாதிரி கிராஸில் கேட்டு பார்ட்டி அட்மிட் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணுறதுக்கும் ரெஃப்ரெஷ் மெமரிக்காக கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிராஸ் எக்ஸாமினேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய டாக்குமெண்ட்டு கிராஸில் அவங்க அட்மிட் பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிட முடியும். பட் இதே வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து வெறும் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக மட்டுமே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை அப்படியே கிராஸில் பண்ணின மாதிரியே கோர்ட் வந்து எவிடன்ஸாக வந்து அவங்க ரிசீவ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஃபார் ரெஃப்ரெஷிங் தி மெமரி மட்டும்தான். இது வந்து இந்த 2 டாக்குமெண்ட்டுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரூல் 1A இருக்கக்கூடிய விஷயம். தென் ரூல் 2 நியூ ஃபேக்ட்ஸ் மஸ்ட் பி ஸ்பெஷலி ப்ளீடட். இப்போ வந்து ப்ளீடிங்ஸோட ஆப்ஜெக்ட் என்ன, ப்ளீடிங்ஸ்னு சொல்லும்போது பிளைண்ட் ஆஸ் வெல் அஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ப்ளீடிங்ஸோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 பார்ட்டியும் அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னோட கேஸ் என்னங்கிறத முன்னாடியே சொல்லணும். அப்படி சொல்லியிருந்தால் தான் ட்ரையலில் வந்து அவங்க சர்ப்ரைஸ் ஆக மாட்டாங்க. ஸோ பிளைண்டிஃப் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேஸ் என்னங்கிறத டிஃபெண்டண்ட்டுக்கு தெரிய வைக்கணும். டிஃபெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிஃபென்ஸ் என்னன்றது பிளைண்டிஃப்க்கு வந்து தெரியணும். இந்த 2 பேரும் வந்து அதை தெரியப்படுத்தாமல் அவங்க எதையாவது ஃபேக்ட்ஸை வந்து சொல்லாமல் வச்சுருக்காங்க, சொல்லலை, அவங்களோட ப்ளீடிங்ஸில் சொல்லலைன்னா தென் ட்ரையல் டைமில் அவங்க புதுசாக அதை எடுத்துகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கங்கும்போது 2 பார்ட்டியுமே வந்து சர்ப்ரைஸ் ஆவாங்க. அவங்களால அவங்கவுங்க கேஸை வந்து கரெக்டாக அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரல் ரூல் என்னென்னா ப்ளீடிங்ஸில் சொல்லாத ஒரு விஷயத்தை ட்ரையலில் வந்து எவிடன்ஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலான ஜென்ரல் ரூல்.
அப்போ இங்கே இந்த ரூல் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா நியூ ஃபேக்ட்ஸ் மஸ்ட் பி ஸ்பெஷலி ப்ளீடட்னு சொல்கிறாங்க. ஸோ த டிஃபெண்டன்ட் மஸ்ட் ரைஸ் பை ஹிஸ் ப்ளீடிங் ஆல் மேட்டர்ஸ் விச் ஷோஸ் த சூட் நாட் பி மெயின்டைனபிள். ஸோ நியூ ஃபேக்ட்ஸ் வந்து என்னெல்லாம் எது சம்மந்தப்பட்டதுங்கிறதே எங்கேயோ சொல்கிறாங்க. அதாவது சூட்டே நாட் மெயின்டைனபிள் அப்படிங்கிற மாதிரியான ஃபேக்ட்ஸு. அதுக்கப்புறமா தட் டிரான்சாக்ஷன் இஸ் எய்தர் வாய்ட் ஆர் வாய்டபிள் இன் பாயிண்ட் ஆஃப் லா அண்ட் all such grounds of defense as if not raised would be likely to take the opposite party by surprise or would raise issue of fact not arising out of the plain, as for instance fraud, limitation, release, payment, performance or facts showing illegality. ஸோ இப்போ நியூ ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லும்போது ஜென்ரலாக வந்து பிளெயின்டிஃப் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த பிளெயின்டிஃப் சொல்லியிருக்க ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே வந்திருப்பாங்க, டினை பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஸோ பிளெயின்டிஃப் சொல்லாத புதுசான விஷயங்களை வந்து இவங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது. ஸோ பிளெயின்டிஃப் செட் ஆஃப் ஃபேக்ட்ஸை சொல்லியிருக்காங்க, அதுக்கு இவங்க பதில் சொல்லியிருக்கலாம். ஸோ பிளெயின்ட்டில் சொல்லாத புதுசான விஷயங்களை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதை வந்து புதுசாக அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஸோ அது மெயினாக எது சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும்னா மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடியது தான். ஒன்று வந்து சூட்டே மெயின்டைன் ஆகலைம்பாங்க. ஸோ சூட் எப்போ மெயின்டைன் ஆகாமல் போகும்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து காம்பிடன்சி இல்லை, ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, சப்ஜெக்ட் மேட்டர் மேலே ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, அந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சூட் நாட் மெயின்டைனபிள். நம்ம இப்போ கான்ட்ராக்ட் ஆகிட்ட படிக்கும்போது வாய்டு கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட்னு படிக்கும். அந்த மாதிரி நிறைய இடங்களில் வாய்டபிள்ன்ற விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இப்போ இந்த பிளெயின்டிஃப் பிளெயின்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஏதாவது வந்து வாய்டபிள்ன்ற மாதிரி வருது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இவங்க அதை சொல்லணும். இது வந்து வாய்டபிள்ன்றதை அவங்க சொல்லணும். அடுத்து நம்ம வந்து இந்த டிஃபென்ஸில் வந்து சொல்லாமல் எதையாவது விட்டுட்டாங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து பின்னாடி லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணக்கூடிய நியூ ஃபேக்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து டிஃபென்ஸில் சொல்லிடணும். அது வந்து இப்போ என்னென்னா அது இல்லாமல் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு இஷ்யூ ஆஃப் ஃபேக்டாக வந்து பின்னாடி ரைஸ் ஆகுமோ அந்த ஃபேக்டையும் இவங்க வந்து சொல்லணும். இப்போ இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட்னு பின்னாடி வந்து டிஃபெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நியூ ஃபேக்ட்ஸ் எதெல்லாம் வந்து இஷ்யூ ஆஃப் ஃபேக்டாக வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் சொல்லியிருக்கிறதுலாம் மோஸ்ட்லி வரும். அதாவது ஃப்ராடு, லிமிட்டேஷன், ரிலீஸு, பேமெண்ட்டு, பர்ஃபார்மன்ஸு, இல்லீகாலிட்டி. இப்போ பிளெயின்டிஃப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிளெயின்ட்டை சொல்லும்போது அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட்ஸையும் அவங்க சொல்லிகிட்டே வந்திருப்பாங்க. கேஸ் மெயின்டைன் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இப்போ டிஃபெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரவுண்ட் எடுக்காங்க. இப்போ இந்த ஒரு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட கேஸ்னால் இந்த கான்ட்ராக்டே வந்து ஃப்ராடு கமிட் பண்ணினதன் மூலமாக வந்து என்டர் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இல்லைனா இந்த கேஸ் வந்து லிமிட்டேஷனே இல்லை, பார்டு பை லிமிட்டேஷன் ஒரு டிஃபென்ஸ் எடுக்காங்க. அப்படி இல்லாட்டி என்னோட பார்ட்டை வந்து நான் ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன், இல்லை பேமெண்ட் ரிலேட்டடாக இருக்குன்னா பேமெண்ட் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம், ரிலீஸ் பண்ணிட்டேன், இல்லை என்னோட பார்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸை வந்து டிஃபெண்டன்ட் வந்து இப்போ புதுசாக ஒரு டிஃபென்ஸில் சொல்ல வராங்கன்னா இட் ஷுட் பி ப்ளீடட் ஸ்பெசிஃபிக்கலி. ஏன்னா இப்போ சொன்ன இந்த ஒவ்வொரு விஷயமுமே கோர்ட் வந்து இஷ்யூவாக ஃப்ரேம் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூ வருதில்ல, அந்த ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸில் இந்த ஒன்றையுமே தனித்தனியாக கோர்ட் வந்து இஷ்யூஸாக ஃப்ரேம் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணினா தான் பிளெயின்டிஃபோட கேஸுக்கு வந்து அவங்க கேட்டிருக்கிறதுக்கு ரிலீஃபே கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃப்ராடுன்னு சொல்லி இப்போ டிஃபென்ஸ் எடுக்கிறாங்கன்னா இது வெதர் த கான்ட்ராக்ட் இஸ் என்டர் பிட்வீன் தி பார்ட்டிஸ் பை பிளேயிங் ஃப்ராட் ஆர் நாட்டுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணினா தான் பிளெயின்டிஃப் கேட்ட ரிலீஃப்கே பதில் சொல்ல முடியும். அப்போ இதை வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு இஷ்யூவாக வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. would raise issue of fact not arising out of the plaint as for instance fraud, limitation, release, payment. இது இப்போ நான் சொன்ன ஒன்றுமே வந்து இஷ்யூஸாக ஃப்ரேம் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ளீ பண்ணணும். அதே போல் இல்லீகாலிட்டி வந்து நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட் படிக்கும்போது வந்து எதெல்லாம் வந்து இல்லீகல்ன்றதெல்லாம் பார்க்குறோம், அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இந்த ஃப்ராடு, லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து லிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டைப்பாக பிரிக்க முடியும். ஒரு லிமிட்டேஷன் என்னென்னா அட் ஃபேஸ் நம்ம பார்க்கும்போதே வந்து பார்டு பை லாவாக இருக்கும், அதுக்கு எக்ஸம்ஷன் எதுவுமே கிளைம் பண்ண முடியாத மாதிரி டோட்டலி பார்டு பை லாவாக இருந்தது அப்படின்னா அது வந்து கொஸ்டின் ஆஃப் லான்றதுல வரும். சம்டைம்ஸ் வந்து லிமிட்டேஷன் எப்படி இருக்குன்னா இது வந்து லிமிட்டேஷன் பாராக இருக்கா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணணுன்னா வேறு சில ஃபேக்ட்ஸை வந்து பார்த்தா தான் நம்ம டிசைட் பண்ண முடியும்.
அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து மிக்சட் கொஷின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்க கோர்ட்ஸ் அப்படின்னா, அந்த லிமிட்டேஷன் பியூர்லி கொஷின் ஆஃப் லாவாக இருக்குன்ற பட்சத்துலையும், இல்லைனா வேற ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த ஒரு டாக்குமெண்ட்டுனா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டுக்கு கீழே வந்து எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பாக மேண்டேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு டாக்குமெண்ட் வந்து அன்ரெஜிஸ்டர்டாக இருக்குது. இப்போ இந்த அன்ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட்டை டிஃபனண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது அன்ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட்டு, அதனால் இதுக்கு வந்து லீகல் வேலிடிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸை வந்து இப்போ இந்த கிரவுண்டில் இப்போ நம்ம இங்கே ஸ்பெசிஃபிக்காக ப்ளே பண்ணணும்னு சொல்கிறதுல அவங்க பண்ணியிருக்கணும். சப்போஸ் அவங்க அதை பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அவங்க லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ரைஸ் பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். இதை நம்ம எப்படி பிரிக்கணும்னா, ஆக்சுவலி இதில் 2 விஷயம் நம்ம பிரிக்கணும். அதாவது ஃபேக்ட்ஸு, அதாவது இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட்டு, இஷ்யூ ஆஃப் லான்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறோம். இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட் தொடர்பு பட்டதெல்லாம் அவங்க ஸ்பெசிஃபிக்காக இங்கே ப்ளீ பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ப்ளீ பண்ண முடியாது. டிஃபென்ஸாக அவங்க திருப்பி எடுக்க முடியாது. சப்போஸ் ஒரு ஃபேக்ட் வந்து இட்ஸ் பியூர்லி கொஷின் ஆஃப் லாவாக இருக்குது அப்படின்னா, கொஷின் ஆஃப் லாவாக இருக்கிறத வந்து இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க ரைஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா கூட ஈவன் அப்பீல் ரிவிஷன் ஸ்டேஜில் கூட வி கேன் ரைஸ். அதுதான் வந்து இப்போ இந்த டாக்குமெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அன்ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட்டை இவங்க வந்து இது அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டுன்றதை டிஃபெண்டன்ட் வந்து ப்ளீ பண்ணாமல் விட்டுட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க ரைஸ் பண்ண முடியாதுன்றது கிடையாது. ஈவன் டிஃபெண்டன்ட் ரைஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க, பட் கோர்ட்டோட நாலேஜுக்கு சூமோட்டோ அவங்க நாலேஜுக்கு அது வருதுன்னா கோர்ட் கேன் ரைஸ் தட் இஷ்யூ அண்ட் அவங்க அதுக்கு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து கொஷின் ஆஃப் லான்றதுக்குள்ளே வருது. ஸோ கொஷின் ஆஃப் லாவை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிஸ் வந்து வெய்வர் பண்ணிட்டாங்க, அதனால் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் கேட்க முடியாதுன்றது கிடையாது, கேட்கலாம். ஸோ அந்த 2ஐயும் வந்து இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே வந்து ஃப்ராடு, பேமெண்ட்டை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், என்னோடய பெர்ஃபார்மன்ஸை நான் ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஃபேக்சுவல் ஓரியன்டாக இருக்கிறதெல்லாம் அவங்க ப்ளீ பண்ணாமல் விட்டுட்டாங்க, டிஃபென்ஸில் சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னா லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க அந்த ப்ளீயை வந்து ரைஸ் பண்ணவே முடியாது. ரூல் 3, denial to be specific. It shall not be sufficient for a defendant in his written statement to deny generally the grounds alleged by the plaintiff, but the defendant must deal specifically with each allegation of fact of which he does not admit the truth except damages. ஸோ இப்போ வந்து பிளைண்டிஃப் வந்து அவங்களோட ப்ளீடிங்கில் வந்து ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து இவங்க என்ன சொல்லணும்னா, டினை பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக டினை பண்ணணும். டிஃபெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக டினை பண்ணிட்டு வரணும். அதுதான் வந்து இந்த 3ல் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. டினையல் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னா டேமேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ளீ பண்ணலன்னா ஸ்பெசிஃபிக்காக டினை பண்ணணுன்றது அவசியம் இல்லை. 3A வந்து என்னென்னா கமர்ஷியல் கோர்ட்ஸுக்கு உள்ள அமெண்ட்மெண்ட் மூலமாக 2015 அமெண்ட்மெண்ட்டில் வந்தது. ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்தா அதே விஷயங்களை தான் வந்து இந்த 3Aல கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. டினையல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து இதில் எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, கமர்ஷியல் கோர்ட்ஸ் டிஸ்பியூட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட டினையல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்தெந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து பிளைண்டிஃப் வந்து எக்ஸ்க்ளூசிவாக அவர் தனிப்பட்ட முறையில் ப்ரூவ் பண்ணணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் இவர் வந்து அட்மிட் பண்ணுறாரு, எதை டினை பண்ணுறாரு, எதை வந்து ஸ்பெசிஃபிக்காக பிளைண்டிஃப் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாருங்கிறத தனித்தனியாக அப்படி பிரித்து சொல்லணும் அப்படிங்கிறது வந்து இதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இவர் ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட் ப்ளீ எடுக்கிறாருன்னா அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி இவங்க ஏதாவது வந்து டினை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டினையல் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதில் கமர்ஷியல் கோர்ட்ஸ் டிஸ்பியூட் பொறுத்த வரைக்கும் அது ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்லணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வேல்யூ ஆஃப் தி சூட்டை வந்து இவங்களுக்கு வந்து அதை டிஸ்பியூட் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லி கரெக்டான வேல்யூ என்னங்கிறத வந்து இவங்களால் கொடுக்க முடியும்னா அதை கொடுக்கணும். அதே போல் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் கரெக்டான ஜூரிஸ்டிக்ஷன் எந்த கோர்ட்டுங்கிறதையும் அவங்களுக்கு சொல்ல முடியும்னா அதையும் சொல்லணும்னு சொல்லக்கூடியது இந்த ரூல் 3 கேபிட்டல் A. இது ஃபுல்லாக வந்து கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ்க்கு. தென் ரூல் 4 எவேசிவ் டினையல். இப்போ டினையல் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக்ங்கிறது பார்த்துருக்கோம் இல்லையா, இங்கே வந்து எவேசிவாக டினையல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. Where a defendant denies an allegation of fact in the plaint, he must not do so evasively but answer the plaint of substance. Thus, if it is alleged that he received a certain sum of money, it shall not be sufficient to deny that he received that particular amount, but he must deny that he received that sum or any part thereof, or else set out how much he received. And if an allegation is made with diverse circumstances,
இட் ஷால் நாட் பி சஃபிஷியன்ட் டு டினை இட் அலாங் வித் தோஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ். இது என்னென்னா எவேசிவ் டினையல் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே அழகாக அதிலே இல்லஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டினையலை வந்து எவேசிவாக நீங்கள் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு அவங்களே இப்போ இதில் இல்லஸ்ட்ரேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து இப்போ வந்து ஒரு மணியை ரிசீவ் பண்ணினது சம்மந்தப்பட்ட அலிகேஷனை வந்து பிளைன்டிஃப் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து இவங்க வந்து பணம் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது செர்டைன் சம் ஆஃப் மணியை வந்து வாங்கிட்டு இவங்க திருப்பி தரல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த டிஃபெண்டன்ட் வந்து அவங்களோட டினையல் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, நான் அதில் சொல்லியிருக்க பணத்தை வாங்கலைன்னு மட்டும் அவங்க டினை பண்ணுனா பத்தாது, அதில் சொல்லியிருக்க அந்த அமௌண்ட்டையோ இல்லை வேறு எந்த பணத்தையுமே நான் அவங்கக்கிட்ட வாங்கலை அப்படிங்கிறத அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அதுதான் வந்து டினையல் வந்து எவேசிவாக இருக்கக்கூடாது, ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுன்ற நேச்சரில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இட் ஷால் நாட் பி சஃபிஷியன்ட் டு டினை தட் ஹி ரிசீவ்டு தட் பர்டிகுலர் அமௌண்ட், பட் ஹி மஸ்ட் டினை தட் ஹி ரிசீவ்டு தட் சம் ஆர் எனி பார்ட் தேர் ஆஃப். நான் அந்த அதில் சொல்லியிருக்க குவான்டிஃபை பண்ணியிருக்க அமௌண்ட்டை வாங்கலை, இல்லை அதில் வேறு எந்த பகுதியோ இல்லை வேறு எந்த அமௌண்ட்டையுமே வந்து நான் வாங்கலை அப்படிங்கிறத அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஸோ இதுதான் வந்து டினையல் வந்து எவேசிவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல இவங்க சொல்கிறாங்க. தென் அடுத்து ரூல் 5ல் ஸ்பெசிஃபிக் டினையல். எவ்ரி allegation of fact in plain if not denied specifically or by necessary implication or stated to be not admitted in the pleading of the defendant shall be taken to be admitted except as against a person under disability. ஸோ இது என்னென்னா, இப்போ மேலே நம்ம 2 விஷயம் பார்த்துருக்கோம். டினையல் டு பி ஸ்பெசிஃபிக் அண்ட் எவேசிவ் டினையல் ஷுட் நாட் பி தர். இந்த 2ஐயும் சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ இதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னா, பிளைண்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து டினை பண்ணலை அப்படின்னா, இட் டீம்டு அட்மிஷன். ஸ்பெசிஃபிக்காக டினை பண்ணலைன்னா கோர்ட்டே டீம் பண்ணிக்கிடுவாங்க. என்னென்னா, ஓகே அப்போ நீங்கள் அதெல்லாம் அட்மிட் பண்ணுறீங்கன்னு கோர்ட்டே டீம் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் அட்மிட்டட் ஃபேக்டாக எடுத்துக்க உள்ளப்படும். அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க. பட் இதுக்கு எக்ஸப்ஷன் என்னென்னா, எக்ஸப்ட் ஆஸ் அகெயின்ஸ்ட் அ பர்சன் அண்டர் டிசபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் டிசபிலிட்டின்னு இவங்க மீன் பண்ணக்கூடியது யாரை மீன் பண்ணுறாங்கன்னா, லீகல் டிசபிலிட்டி. லீகல் டிசபிலிட்டியில் யார் வருவாங்க? மைனர் வருவாங்க, அன்சவுண்ட்னஸில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்லாம் வருவாங்க இல்லையா. ஸோ அந்த லீகல் டிசபிலிட்டி உள்ள பீப்புளை வந்து இதில் சொல்கிறாங்க. தென் இதில் வந்து ஒரு ப்ரொவைடட் இருக்குது. ப்ரொவைடட் தட் த கோர்ட் மே இன் இட் டிஸ்கிரிஷன் ரெக்வயர் எனி ஃபேக்ட் ஸோ அட்மிட்டட் டு பி ப்ரூவ்ட் அதர்வைஸ் தேன் பை சச் அட்மிஷன். இது என்ன அப்படின்னா, டினையல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லை அப்படிங்கிறதுனால கோர்ட் வந்து அதை அட்மிட்டட் ஃபேக்ட்னு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாலுமே கோர்ட்டுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது. என்னென்னா, ஓகே அவங்க ஆப்போசிட் பார்ட்டி ஸ்பெசிஃபிக்காக டினை பண்ணலை, கரெக்டு தான். ஆனால் இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை வேறு விதத்தில் எனக்கு கேஸை ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்குறதுக்கு கோர்ட்டுக்கு வந்து காம்பிடன்சி இருக்குது. அவங்க டினை பண்ணலைன்ற ஒரே காரணத்துக்காக அதை அப்படியே அட்மிட்டடுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லாட்டி பிளைன்டிஃபை ஓகே நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸை வச்சு நீங்கள் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கோர்ட்டுக்கு வந்து காம்பிடன்சி இருக்குது. ஸோ அதுதான் இந்த ப்ரொவைடரில் இருக்குது. இது ஏன் அப்படின்னா, ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை வந்து டினை பண்ணலைன்னு வச்சுக்கிடுவோம். அதோட கான்சிக்வன்சஸ் என்னென்னா, அவங்க அந்த ரூல் 10லேயே இங்கேயே சொல்லியிருப்பாங்க. ஆர்டர் 8 ரூல் 10ல் சப்போஸ் வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டே ஃபைல் பண்ணாமல் விடுறாங்க அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட்டே ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். டிஃபெண்டன்ட் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணலன்ற காரணத்தினாலேயே கூட அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டே ஃபைல் பண்ணலைன்னா அவர் எதையுமே இன்னும் டினை பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ டினை பண்ணலைங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக டினை பண்ணாததெல்லாம் அட்மிட்டட் ஃபேக்ட்ன்றதுக்கு கீழே வருது. அப்போ ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் கோர்ட்டால் கொடுக்க முடியும் அப்படின்னு வரும்போது, ஜஸ்ட்டு அவங்க டினை பண்ணலைன்ற காரணத்தினால ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பிளைன்டிஃபை வந்து நீங்கள் எதுக்கும் நீங்கள் இன்னொரு ப்ரூவ் பண்ணுங்கள், எவிடன்ஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கோர்ட்டுக்கு காம்பிடன்சி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரொவைடரில் இருக்கக்கூடியது. தென் கீழே வந்துட்டு அடுத்த ப்ரொவைடரில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கமர்ஷியல் கோர்ட்டுக்கு வந்து சம்மந்தப்பட்டது. ஸோ கமர்ஷியல் கோர்ட்டுக்கும் வந்து இதே தான் சொல்கிறாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்க மாதிரி டினையல் ஸ்பெசிஃபிக்காக இல்லைன்னா அது வந்து அட்மிட்டடாக ட்ரீட் பண்ணப்படும். பட் அது வந்து லீகல் டிசபிலிட்டி இருக்க பர்சன்ஸுக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கப்புறமா வந்து இங்கேயே சொல்லிட்டாங்க, கமர்ஷியல் டிஸ்பியூட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அவங்க ஸ்பெசிஃபிக்காக டினை பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அதை பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். அதுவுமே வந்து யாருக்கு அகேன்ஸ்டாக ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதுன்னா, லீகல் டிசபிலிட்டி இருக்க பர்சனுக்கு அகேன்ஸ்டாக மட்டும் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அடுத்து சப்ரூல் 4ல்
whenever a judgment is pronounced under this rule, a degree shall be drawn up in accordance with such judgment and such degree shall bear the date on which the judgment was pronounced. ஸோ இந்த மாதிரி இவங்க டினையல் பண்ணலைன்றதுனால அது அட்மிட்டட் ஃபேக்ட்னு எடுத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்து கண்டிப்பாக பேஸ் பண்ணி ஒரு டிகிரியும் அதை டிகிரியும் ட்ரா பண்ணணும். அந்த டிகிரி வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் என்றைக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களோ அதே டேட்டில் அந்த டிகிரியும் வந்து இருக்கணும்னு சொல்லக்கூடியது தான் சப்க்ளாஸ் 4. தென் அடுத்து ரூல் 6. ரூல் 6ல் பர்டிகுலர்ஸ் ஆஃப் செட் ஆஃப் டு பி கிவன் இன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். செட் ஆஃப் என்ன அப்படின்னா, இப்போ பிளைன்டிஃப் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. டிஃபெண்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளைன்டிஃப் ஒரு எனக்கு டிஃபெண்டன்ட் வந்து ஒரு 10,000 தரணும்னு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. டிஃபெண்டன்ட் என்ன பண்ணுறாங்க, நான் 10,000 உங்களுக்கு கொடுக்கணும் கரெக்டு தான், பட் அவங்க எனக்கு ஒரு 5,000 தர வேண்டியது இருக்குது அப்படின்னா டிஃபெண்டன்ட் வந்து சொல்லலாம், அவங்க ஏற்கனவே எனக்கு ஒரு 5,000 தர வேண்டியிருக்கு, அதை நீங்கள் இந்த அவரோட கேஸில் வந்து நீங்கள் செட் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணக்கூடிய உரிமை வந்து டிஃபெண்டன்ட்டுக்கு இருக்குது. ஸோ இதை தான் வந்து செட் ஆஃப் கிளைம் பண்ணும்போது அதோட பர்டிகுலர்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடியது இந்த ரூல் 6. ஸோ வேர் இன் அ சூட் ஃபார் த ரெக்கவரி ஆஃப் மணி த டிஃபெண்டன்ட் கிளைம் டு செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் த பிளைன்டிஃப்ஸ் டிமாண்ட் எனி அசர்டைன்டு சம் ஆஃப் மணி legally recoverable by him from the plaintiff not exceeding the pecuniary limits of the jurisdiction of the court and both parties fill the same character as they fill in the plaintiff's suit. The defendant may at the first hearing of the suit but not afterwards unless permitted by the court present a written statement containing the particulars of the debt sought to be set off. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து செட் ஆஃப் பண்ணணுன்னா இந்த பர்டிகுலர்ஸ்லாம் இருக்கணும். ஸோ வேர் என்ன சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணி த டிஃபெண்டன்ட் கிளைம் செட் ஆஃப் அகேன்ஸ்ட் தி பிளைன்டிஃப் டிமாண்டட் எனி சர்டன் சம் அப்படிங்காங்க. ஸோ அமௌண்ட் ஷுட் பி அசர்டைனாக இருக்கணும் அமௌண்ட்டு. சும்மா அவர் எனக்கு வந்து கொஞ்சம் பணம் தர வேண்டியிருக்கு அந்த மாதிரி நேச்சரில் வந்து இருக்கக்கூடாது. இதே ரூல் வந்து நம்ம ப்ராமிசரி நோட் பார்க்கும்போது நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் பார்த்துருப்போம். சம் ஷுட் பி அசர்டைன்டு அப்படிங்கிறது அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எல்லாத்துலேயுமே தான். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து அசர்டைன்டு மணியாக இருக்கணும். அதுக்கப்புறமா லீகலி ரெக்கவரபிள் பை ஹிம்ங்காங்க. ஸோ அந்த லீகலி ரெக்கவரபிள்ங்கிறது நம்ம ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சது தான். கான்ட்ராக்ட் ஆக்டில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எப்போ ஒரு கான்ட்ராக்ட்னாலே அது வந்து லீகலாக இருக்கணும். ஒரு இல்லீகலான பர்பஸ்க்கு கொடுத்த பணமாக அது இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஸோ லீகலி ரெக்கவரபிள் அமௌண்ட்டாக அது இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நாட் எக்ஸீடிங் தி பெக்கூனியரி லிமிட் ஆஃப் தி ஜூரிஸ்டிக்ஷன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு கோர்ட்டுக்கு வந்துட்டு இப்போ ஸ்மால் காசஸ் கோர்ட்ஸை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து 20,000 வரைக்கும் உள்ள கேசஸ் தான் அவங்க பார்க்க முடியும். இப்போ வந்து பிளைன்டிவ் வந்து ஒரு 20,000க்கு உள்ள இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு கேஸ் ஸ்மால் காசஸ் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் டிஃபெண்டன்ட் வந்துட்டு எனக்கு அவங்க 30,000 தரணும் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்டோட பெக்கூனியரி லிமிட்டை தாண்டி இருக்கக்கூடியதை வந்து நம்ம இந்த இதில் வந்து பிளைன்டிஃப் போட்டிருக்க கேஸில் வந்து அவங்க செட் ஆஃப்க்கு கேட்க முடியாது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, நாட் எக்ஸீடிங் தி பெக்கூனியரி லிமிட் ஆஃப் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கோர்ட் அண்ட் போத் பார்ட்டிஸ் வில் தி சேம் கேரக்டர் ஆஸ் தே ஃபில் இன் தி பிளைன்டிவ் சூட். இது ரொம்ப முக்கியம். 2 பேருமே வந்து சேம் கேரக்டரில் வந்து அந்த கேஸை வந்து கிளைம் பண்ணியிருக்கணும். அதாவது இப்போ பிளைன்டிஃப் வந்து அவருக்கு எனக்கு காசு தரணும்னு கேட்குறாரு, அவர் எனக்கு இவர்கிட்ட காசு வர வேண்டியிருக்குன்னு சொல்லும்போது 2 பேருமே வந்து மியூச்சுவலாக 2 பேரும் எனக்கு அதாவது என்ன சொல்கிறது, ரெசிப்ரோக்கல் டெட்டு வந்து அங்கே இருக்குது. அங்கே வந்து 2 பேரும் ஒரே கேரக்டரில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது மேட் அவுட் ஆகும். அவங்களோட கேரக்டர் மாறி இருக்கும்போது நம்ம இதை கேட்க முடியாது. பின்னாடி இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து அட் த ஃபஸ்ட் ஹியரிங் ஆஃப் தி சூட் பட் நாட் ஆஃப்டர்வர்ட்ஸ் அன்லஸ் பர்மிட்டட் பை கோர்ட்டுன்னு சொல்கிறாங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட் ஹியரிங் ஆஃப் த சூட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி செட் ஆஃப் இருக்குங்கிறத வந்துட்டு அவங்க கிளைம் பண்ணணும். பட் நாட் ஆஃப்டர்வர்ட்ஸுங்கிறதையும் சொல்கிறாங்க. சப்போஸ் பின்னாடி கொஞ்சம் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க கிளைம் பண்ணணும்னா கோர்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி செட் ஆஃப் வந்து கேட்குறதுக்கு என்ன பெர்மிட் பண்ணுங்கன்னு கோர்ட் பெர்மிட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் ஹியரிங் தாண்டி கூட அவங்க வந்து கேட்கலாம். இதை வந்து எதில் அவங்க கேட்கணும் அப்படின்னா, அவங்களோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லேயே இந்த செட் ஆஃப்கான பர்டிகுலர்ஸை சொல்லி கிளைம் பண்ணணும். இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த ரூல் 6. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே கீவேர்ட்ஸு. எக்ஸாமில் எழுதுறதா இருந்தால் அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸையுமே எழுதணும். சப் ரூல் 2ல் எஃபெக்ட் ஆஃப் செட் ஆஃப் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஷால் ஹாவ் தி சேம் எஃபெக்ட் ஆஸ் அ பிளைண்ட் இன் அ கிராஸ் சூட். இப்போ இவங்க வந்து இந்த செட் ஆஃப் ஒன்று கிளைம் பண்ணி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தா
கிராஸ் சூட்டுக்குள்ளே எஃபெக்ட் இருக்கும். தென் அப்போ கிராஸ் சூட் அப்படிங்கும்போது அதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, enable the court to pronounce a final judgment in respect of both the original claim and the set off, but this shall not affect the lien upon the amount decreed of any pleader in respect of the cost payable to him under the decreeன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, இந்த செட் ஆஃப் வந்து எதை பாதிக்காதுன்னு சொல்கிறாங்கன்னா, லீன் அப்பான் தி அமௌண்ட் டிகிரீட் ஆஃப் எனி ப்ளீடர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி காஸ்ட்னு சொல்கிறாங்க. அதாவது சில இப்போ வந்து மோட்டார் ஆக்சிடென்ட்டு கிளைம் கேசஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் வந்து ப்ளீடருக்கு வந்து எவ்வளோ அட்வொகேட் ஃபீஸுங்கிறத அங்கே ஜட்ஜ்மெண்ட்லேயே வந்து ஜட்ஜ் எழுதியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து கவுன்சில் இஸ் என்டைட்டில் டு கெட் ஸோ அமௌண்ட் ஆஸ் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் ஃபீன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இந்த அட்வொகேட்டுக்கு வரக்கூடிய ப்ளீடருக்கு வரக்கூடிய இந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்வொகேட்டுக்கு அந்த டிகிரி ஆகுது இல்லையா, அந்த டிகிரியில் வந்து அட்வொகேட்டுக்கு லீன் இருக்குது. ஸோ லீனுன்னா இவர் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு மேலே இவருக்கு பற்றுகை உரிமை இருக்குது. இவருக்கு வரக்கூடிய அந்த ஃபீஸை அந்த டிகிரி அமௌண்ட்லேருந்து பற்றுகை பண்ணுறதுக்கு அட்வொகேட்டுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. ஸோ அந்த லீன் அமௌண்ட்டை மட்டும் இந்த டிகிரி வந்து பாதிக்காது. மற்றபடி இது சாதாரணமாக மற்ற எல்லா விளைவுகளுமே இந்த டிகிரிக்கு இருக்குன்னு சொல்லக்கூடியது தான் இந்த சப்ரூல் 2. தென் சப்ரூல் 3ல the rules relating to a written statement by a defendant apply to a written statement in answer to a claim set off. இப்போ இந்த செட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்துட்டு செட் ஆஃபுக்கும் அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் இப்போ நம்ம ரூல் பார்த்தோம், டினையல் எவேசிவாக இருக்கக்கூடாது, ஸ்பெசிஃபிக் டினைல் இருக்கணும், ஸ்பெசிஃபிக் டினைல் இல்லைனா டீம்டு அட்மிஷனு, அதுக்கப்புறம் வந்து நியூ ஃபேக்ட்ஸாக இருந்ததுன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு இப்போ நம்ம நிறைய ரூல்ஸ் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அது பிளைன்டிஃபுக்கும் அப்ளை ஆகும்னு சொல்லக்கூடியது தான் இந்த சப்ரூல் 3. ஸோ இதில் வந்து இல்லஸ்ட்ரேஷனை பார்த்தோன்னா இந்த செட் ஆஃப் கான்செப்ட் இன்னும் புரியும். ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன், A bequeath rupees 2000 to B and appoints C his executor and residuary legatee. ஏ என்ன பண்ணுறாரு, பிக்கு வந்து 2000 ரூபாய் வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு, பெக்கத் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு சியை வந்து அவரோட ரெசிடியரி லெகட்டின்னு சொல்லி எக்ஸிக்யூட்டாரா இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அந்த லெகட்டியாக வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாருன்னா சியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஏ வந்து பிக்கு 2000 ரூபாய் பெக்கத் பண்ணுறாரு, அவரோட இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான எக்ஸிக்யூட்டாராக வந்து சியை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இதுதான் ஃபேக்ட்ஸு. இப்போ என்ன ஆகுது, பி வந்து டைடு, பி இறந்து போகிறாரு. அண்ட் டி டேக்ஸ் அவுட் அட்மினிஸ்ட்ரேஷன் டு பிஸ் எஃபர்ட்ஸ். இப்போது இந்த பெக்கத்தில் ஏ பெக்கத் பண்ணின 2000 பெற வேண்டிய பி வந்து இறந்து போகிறாங்க. இப்போ பி இறந்ததுக்கப்புறமா பியோட எஸ்டேட்ஸ் இதெல்லாம் வந்து பி சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் அட்மினிஸ்டர் பண்ணக்கூடியது யார் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா டி வராரு. ஸோ இப்போ டி தான் வந்துட்டு இந்த ஏ எழுதி கொடுத்த பெக்கவுட் பண்ணின விஷயத்தெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டாராக யார் வராங்க, சி வராங்க. அப்போ இப்போ பி இறந்து போன பிக்காக அந்த இடத்துல சி அட்மினிஸ்ட்ரேட்டராக வராரு, டி அட்மினிஸ்ட்ரேட்டராக வராரு. சி வந்து என்னவா வராருன்னா ஏயோட ரெசிடியரி லெகட்டின்றதுக்கு கீழே வராங்க. இப்போ சி என்ன பண்ணுறாருன்னா சி பேஸ் ₹1000 ஆஸ் அ செக்யூரிட்டி ஃபார் டி. இந்த சி வந்து டிக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு 1000 ரூபா டிக்காக ஒரு 1000 ரூபா சி வந்து ஷூரிட்டின்ற கெப்பாசிட்டியில் சி வந்து பே பண்ணுறாரு. பே பண்ணினதுக்கு அப்புறமா டி என்ன பண்ணுறாருன்னா டி சூஸ் சி ஃபார் தி லெகசி. இப்போ டி வந்து சிக்கு அகைன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. எதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறாருன்னா டி ஆக்சுவலி யார், பியோட அட்மினிஸ்ட்ரேட்டராக தானே டி இருக்கார். டி வந்து இப்போ சி மேலே எதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறாருன்னா இந்த மாதிரி ஏ பெக்கவுட் பண்ணின அந்த இதில் வந்து நீங்கள் பிக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து வர வேண்டியது இருக்குது, அதை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சியை வந்து ரெசிடியரி லெகட்டின்ற கெப்பாசிட்டிக்கு கீழே டி வந்து சிக்கு அகைன்ஸ்டாக வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. இப்போ சி வந்து என்ன பண்ணியிருக்காரு, டிக்காக ஒரு 1000 ரூபாயை வந்து ஷூரிட்டின்ற பர்பஸில் கொடுத்துருக்காரு இல்லையா. அப்போ சி இந்த இடத்துல அவருக்கு நான் ஏற்கனவே ஷூரிட்டின்ற கெப்பாசிட்டியில் ஒரு 1000 ரூபா பே பண்ணியிருக்கேன், அதை வந்து செட் ஆஃப் பண்ணுங்கள், அந்த டெட்டை செட் ஆஃப் பண்ணுங்கன்னு கேட்க முடியுமானா கேட்க முடியாது. அதை தான் சொல்கிறாங்க. சி கேனாட் செட் ஆஃப் த டெட் ஆஃப் ₹1000 அகெயின்ஸ்ட் தி லெகசி ஃபார் நெய்தர் சி நார் டி files the same character with respect to the legacy as they file with respect to the payment of the ₹1000. ஏன்னா இங்கே 2 பேரோட கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா டி வந்து என்ன கெப்பாசிட்டி என்னன்னு கேட்குறாருன்னா நீ வந்து லீகல் ரெசிடியரி லெகட்டின்ற கெப்பாசிட்டியில் எனக்கு அவன் இறந்து போன பிக்கு வர வேண்டியதை கொடுன்னு சொல்லி டி கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. சி வந்து என்ன கெப்பாசிட்டியில் இருக்காருன்னா
கேட்காருன்னா, நான் வந்து அவங்களுக்கு ஷூரிட்டின்ற பர்ப்பஸில் உனக்கு ஏற்கனவே வேறு ஒருத்தங்களுக்கு காசு கொடுத்துருக்கேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்காங்க. ஸோ இவர் வந்து லெகசின்ற கேரக்டரில் வந்துட்டு சி வந்து இப்போ கேஸை ரெப்ரசென்ட் பண்ணல. இவர் டோட்டலி வேறு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வேறு ஒரு கேஸில் வேறு ஒரு ஸ்டேட்டஸில் கொடுத்த கேஸை பற்றி இங்கே செட் ஆஃப் பண்ணுங்கன்னு கேட்காரு. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் சேம் கேரக்டருக்குள்ளே வரல அப்படின்ற பட்சத்தில் அவங்க செட் ஆஃப் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன். அடுத்து செகண்ட் இல்லஸ்ட்ரேஷனில் ஏ டைஸ் இன்டெஸ்டேட் அண்ட் இன் டெட் டு பி. ஏ வந்து ஒரு உயில் எதுவுமே எழுதி வைக்காமல் இறந்து போகிறாரு. அந்த இறந்து போகிற ஏ வந்து ஏற்கனவே பிக்கு வந்து கடனாளியாகவும் இருக்கார். சரியா? இப்போ பி யாருன்னா ஏக்கு வந்து கடன் கொடுத்த கிரெடிட்டாராக இருக்கார். ஏ வந்து இறந்து போயிட்டார் இன்டெஸ்டேட்டாக. இப்போ சி டேக்ஸ் அவுட் அட்மினிஸ்ட்ரேஷன் டு ஏஸ் எஃபெக்ட் அண்ட் இப்போ இறந்து போனதுக்கப்புறம் ஏயோட அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து யார் பார்க்காங்க அப்படின்னு பார்த்தா சி வராரு. சி வந்து என்ன பண்ணுறாரு, அட்மினிஸ்ட்ரேட்டராக வராரு. வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா அண்ட் பி பைஸ் பார்ட் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் ஃப்ரம் சி. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டராக வரக்கூடிய இந்த சி கிட்ட இருந்து ஏற்கனவே பி கடன் கொடுத்துருக்காரு இல்லையா ஏக்கு, இந்த பியும் சியும் தான் இப்போ உயிரோடு இருக்காங்க. பி யாருன்னா இறந்து போன ஏக்கு வந்து கிரெடிட்டாரு. சி யாருன்னா ஏவோட அட்மினிஸ்ட்ரேட்டர், அவரோட எஃபெக்ட்ஸை அவரோட இது மற்ற எல்லா எஸ்டேட்ஸ் எல்லாம் டீல் பண்ணக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக சி வராரு. இப்போ இந்த பி கிரெடிட்டர் என்ன பண்ணுறாருனா சி கிட்ட போயிட்டு இறந்து போன ஏயோட சில சொத்துக்களை வந்து வாங்குறாரு. ஸோ சொத்தை வாங்கினதுக்கப்புறம் அந்த சொத்தை வாங்கினதுக்குள்ள அந்த பர்ச்சேஸ் மணியை வந்து அவர் கொடுக்கலன்றது காரணத்துக்காக இந்த சிக்கும் பிக்கும் நடுவில் இப்போ ஒரு டிஸ்பியூட் வருதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அந்த இடத்துல இதுக்கு எப்படி அப்ளை ஆகும், செட் ஆஃப் வந்து கேட்க முடியுமான்றது தான் இதில் சொல்கிறாங்க. இப்போ கீழே பாருங்கள், இன் அ சூட் ஃபார் பர்ச்சேஸ் மணி பை சி அகைன்ஸ்ட் பி. சி என்ன பண்ணுறாரு, பிக்கு அகைன்ஸ்டாக பர்ச்சேஸ் மணிக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. தி லேட்டர் கேனாட் செட் ஆஃப் த டெட் அகைன்ஸ்ட் தி ப்ரைஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல சி எதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி தரல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சி என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஏற்கனவே ஏ இறந்து போனார், அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டராக தான் இவர் வராரு. ஏ வந்து எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் கடன் பட்டிருக்காரு, அந்த கடனை இதில் வந்து எனக்கு வந்து நீங்கள் செட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பி கிளைம் பண்ண முடியுமானா கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 2 பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டரில் இருக்காங்க. சியை பொறுத்த வரைக்கும் பி அண்ட் சி 2 பேரும் ஒரே கேரக்டரில் வந்து கேஸை கொண்டு வரல. ஏன்னா ஒன்று வந்து வெண்டார்ன்ற கேரக்டரில், பர்ச்சேசர் வெண்டார்ன்ற கேரக்டரில் வந்து சி வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாரு. இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னா ஏக்கு வந்து நான் ஏற்கனவே கடன் பட்டிருக்கேங்கிற கேரக்டர். ஸோ இது வந்து சிக்கும் பிக்கும் நடுவில் டைரக்டான டிஸ்பியூட் இல்லை, கேரக்டரும் வேறு கேரக்டருக்கு கீழே அவங்க வந்து வர்றதுனால இந்த இடத்துல அவங்க செட் ஆஃப் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறது இந்த செகண்ட் இல்லஸ்ட்ரேஷனில் சொல்கிறாங்க. அடுத்து ஏ சூஸ் பி ஆன் அ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஏ வந்து பிக்கு மேலே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. பி alleges that A was wrongfully neglected to insure B's goods and is liable to him in compensation which he claims to set off. The amount not being ascertained cannot be set off ன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே என்னென்னா ஏ பிக்கு அகேன்ஸ்டாக பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. பி என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்கிட்ட பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வச்சு கேஸ் ஃபைல் பண்ணுறலாம் கரெக்டு தான், பட் அவர் என்னோட திங்ஸ் எல்லாம் வந்து நெக்லிஜெண்ட்டாக வச்சதுனால எனக்கு நிறைய வந்து லாஸ் ஆகிருக்கு, ஸோ அந்த அமௌண்ட்டை காம்பன்சேட் பண்ணி கொடுங்கன்னு கேட்காரு. பட் அமௌண்ட்டை வந்து அசர்டைன் பண்ணி கரெக்டான சர்டைனான அமௌண்ட்டை அவர் சொல்லலை. ஸோ நம்ம முதல்ல பார்த்தோம் அமௌண்ட் ஷுட் பி சர்டைன் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி இங்கே சர்டைனாக அமௌண்ட் சொல்லாததுனால இங்கே செட் ஆஃப் வந்து அவர் கேட்க முடியாது அப்படிங்கிறது இந்த இல்லஸ்ட்ரேஷன் சியில் சொல்கிறாங்க. தென் அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் டியில் ஏ சூஸ் பி ஃபார் காம்பன்சேஷன் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ட்ரெஸ்பாஸ். ஏ வந்து பிக்கு அகைன்ஸ்டாக ட்ரெஸ்பாஸுக்கு காம்பன்சேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. பி ஹோல்ஸ் அ ப்ராமிசரி நோட் ஃபார் ₹1000 ஃப்ரம் ஏ. ஸோ இங்கே ஏற்கனவே ஏ வந்து பிக்கு அகைன்ஸ்டாக வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. பி வந்து ஏற்கனவே வந்து ஏ கொடுத்த ப்ராமிசரி நோட்டு ஒரு ₹1000 வச்சுருக்காங்க. 2 பேருமே வந்துட்டு இவருக்கும் அவருக்கும் நடுவில் தான் டிரான்சாக்ஷன், 2 பேருமே பணம் தொடர்பு பட்டதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பி வந்து எனக்கு ஏற்கனவே அவர் ஒரு ப்ராமிசரி நோட் ₹1000 தர வேண்டியது இருக்குது, ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இதில் வந்து செட் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண முடியுமான்னா, இது 2மே வந்து அமௌண்ட்டும் டெஃபினட்டாக இருக்குது, அது இங்கே வந்து செட் ஆஃப் வந்து அலோவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பி மே டூ ஸோ ஃபார் ஆஸ் சூன் அஸ் ஏ ரெக்கவர்ஸ் போத் சம் ஆர் டெஃபினட் பெக்குனியரி டிஃபன். தென் அடுத்து A and B sue C for ₹1000. C cannot set off a debt due to him by A alone.
இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து சி மேலே 1000 ரூபாய்க்காக கேஸ் போடுறாங்க. இப்போ சி வந்து செட் ஆஃப் கேட்கணும் அப்படின்னா ஏ அண்ட் பி 2 பேர் மேலேயும் சேர்த்து அவர் செட் ஆஃப் வந்து கேட்குறதா இருந்தால் கேட்டுக்கலாம். தனிப்பட்ட ஒரு நபர் மேலே மட்டும் அவர் செட் ஆஃப் கேட்க முடியுமானா கேட்க முடியாது. அதை தான் இதில் சொல்கிறாங்க. சி கேனாட் செட் ஆஃப் டெட் டியூ டு ஹிம் பை ஏ அலோன். ஏக்கு அகேன்ஸ்டாக மட்டும் அவங்க கேட்க முடியாது. அடுத்து ஏ சூஸ் பி அண்ட் சி ஃபார் ₹1000. இங்கே வந்து ஏ கேஸ் ஃபைல் பண்ணுறாரு பி அண்ட் சிக்கு அகேன்ஸ்டாக. இப்போ பி அண்ட் சி 2 பேரும் டிஃபனண்ட்டாக இருக்காங்க. இந்த 2 டிஃபனண்ட்டும் சேர்ந்து ஏக்கு அகேன்ஸ்டாக செட் ஆஃப் இருக்குன்னு கிளைம் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஏதாவது ஒரு டிஃபனண்ட் மட்டும் கிளைம் பண்ணுறதா இருந்தால் பண்ண முடியாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பி கேனாட் செட் ஆஃப் அ டெட் டியூ டு ஹிம் அலோன் பை ஏ. ஸோ ஒரு ஆள் மட்டும் கேட்க முடியாது. அடுத்து ஹெச்சில் ஏ ஓஸ் தி பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஆஃப் பி அண்ட் சி. ஸோ இப்போது A owes the partnership firm of B and C ₹1000. B dies, leaving C surviving. A sues C. இப்போ A என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்து பி அண்ட் சின்னு சொல்லி 2 பேர் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் முதல்ல கடன் பட்டிருக்காரு. இப்போ வந்து ஸோ இங்கே வந்து இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் சொல்லக்கூடிய அந்த ஃபார்முக்கு வந்து ஏ வந்து கடன் பட்டிருக்காரு. ஏ ஓஸ்ன்னு சொல்கிறதுனா அவர் கடன் தான் பட்டிருக்காரு, 1000 ரூபாய் கடன் கொடுக்கணும். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பி இறந்து போயிடுறாங்க, சி மட்டும் உயிரோடு இருக்காங்க. பட் இப்போது இந்த ஏ சூஸ் சி ஃபார் அ டெட் ஆஃப் ₹1500 டியூ இன் ஹிஸ் செப்பரேட் கேரக்டர். இப்போ ஏ என்ன பண்ணுறாருனா சிக்கு அகெயின்ஸ்டாக ஏற்கனவே, அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ன்றதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலை. சி தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு 1500 கடன் தரணும் அப்படின்னு சொல்லி ஏ வந்து சிக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு சூட்டு ஃபைல் பண்ணுறாரு. ஆக்சுவலி ஏ வந்து ஏற்கனவே வந்து 1000 ரூபாய் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு கடனாக இருக்காரு. சிக்கு அகெயின்ஸ்டாக தனிப்பட்ட முறையில் வந்து சி எனக்கு ஒரு 1500 தரணும்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல சி மே செட் ஆஃப் தி டெட் ஆஃப் ₹1000 சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல சி வந்து என்னோட பார்ட்னர்ஷிப்க்கு வந்து அவர் 1000 ரூபாய் தரணுன்ற அந்த 1000 ரூபாய் வந்து செட் ஆஃப் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷனை பார்க்கும்போது நமக்கு வந்து குழம்பும். ஏன்னா இது 2மே டிஃப்ரெண்ட் கேரக்டர்லாம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு தோணும். பட் இங்கே என்னென்னா பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 2மே டிஃப்ரெண்ட் கேரக்டர் கிடையாது. உங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஸ் தான் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம். அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ன்றது ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலான ஒரு பர்சன் கிடையாது. அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் சி வந்து அது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ன்ற கேரக்டருக்கு அவர் வாங்கியிருந்தாலும் ஒரு பார்ட்னர் ஏற்கனவே இறந்து போயிட்டார். அப்போ இவர் மட்டும்தான் இப்போ சோல் என்டிட்டி, இவர் தான் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து அவங்கக்கிட்ட ஒரு செட் ஆஃப் வந்து கேட்க முடியும் அப்படின்றது இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியது ரூல் 6. தென் அடுத்து ரூல் 6 கேபிட்டல் ஏல கவுண்டர் கிளைம் பை டிஃபனண்ட். இப்போ இந்த செட் ஆஃப்க்கும் கவுண்டர் கிளைமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா 2 கான்செப்ட் இதில் பேசுகிறாங்க. ஒன்று செட் ஆஃப், இன்னொன்று கவுண்டர் கிளைம். 2க்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படி பார்த்தோன்னா, செட் ஆஃப் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி டிஃபென்ஸ். கவுண்டர் கிளைமை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டான்ஷியலாக அது வந்து ஒரு கிராஸ் ஆக்ஷன். அதாவது இப்போ நம்ம செட் ஆஃப் பார்த்த வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எனக்கு ஏற்கனவே வர வேண்டியது இருக்குது, அப்படி தானே அதை தானே வந்து எனக்கு செட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ அதனால் செட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ டிஃபென்ஸு. அதாவது டிஃபென்ஸுக்கும் நம்ம டிஃபென்சிவ் மெக்கானிசமாக தான் பயன்படுத்த முடியும். கவுண்டர் கிளைமை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஆக்ஷனாகவே நம்ம வந்து அதை எடுக்க முடியும். ஸோ அது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த செட் ஆஃபில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் செட் ஆஃபில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த 2 டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். செட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் மெயினாக எப்படிலாம் இருக்கணும்னா ரெக்கவரி ஆஃப் மணிக்காக தான் செட் ஆஃப் வரும். அடுத்து சம் ஷுட் பி அசர்டைன்ட் அமௌண்ட்டாக இருக்கணும். அடுத்து லீகலி ரெக்கவரபிள் சம்மாக இருக்கணும். அடுத்து ரெக்கவரபிள் பை தி டிஃபனண்ட்டாக இருக்கணும். இல்லைனா ஆல் டிஃபனண்ட்டாக இருக்கணும். ஒரு டிஃபனண்ட்னா அந்த டிஃபனண்ட்டு நிறைய டிஃபனண்ட்ஸ் இருக்காங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கேட்குற மாதிரி இருக்கணும். அடுத்து சப்போஸ் பிளைன்டிஃபாக வைஸ் வர்சாவாக அப்படியே போட்டுக்கோங்க. அதே போல் கோர்ட்டோட பெக்கூனியரி ஜூரிஸ்டிக்ஷனுக்கு தாண்டி செட் ஆஃப் வந்து கிளைம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 2 பார்ட்டிஸுமே வந்து சேம் கேரக்டரில் இருக்கும்போது தான் செட் ஆஃப் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து செட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ செட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து லீகல் செட் ஆஃப். இப்போ நம்ம இந்த ரூல் 6ல் பார்த்த எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா லீகல் செட் ஆஃப்னு சொல்லுவாங்க. லீகல் செட் ஆஃப்னு இல்லாது இன்னொரு ஈக்குவட்டபிள் செட் ஆஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஈக்குவட்டபிள் செட் ஆஃப் வந்து எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டர் 20ல் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆர்டர் 20ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் வந்து ரூல் 19 சப்க்ளாஸ் 3ல் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒரு நிமிஷம் நான் அதை ரீட் பண்ணிடுறேன்.
ஆர்டர் 20 ரூல் 19(3). ஆர்டர் 20 ரூல் 19 சப்கிளாஸ் 3ல என்ன சொல்கிறாங்கன்னா, த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ரூல் ஷேல் அப்ளை whether the set off is admissible under rule 6 of order 8 or otherwiseன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே என்ன ஆர்டர் 20 ஆக்சுவலி எதை பற்றின சாப்டர்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசக்கூடிய சாப்டர் ஆர்டர் 20. ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படிலாம் இருக்கணும், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிகிரி எப்படி இருக்கணும், எப்படி பாஸ் பண்ணணும், ப்ரிடியூசர் இறந்து போயிட்டாங்கன்னா அடுத்து என்ன, ஸோ அது யார் சைன் பண்ணணும், ஸோ இதெல்லாம் வந்து டோட்டலாக ஜட்ஜ்மெண்ட் ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் சூட்டுக்கும் ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடியது தான் இந்த சாப்டர். இதில் இந்த செட் ஆஃப் ரிலேட்டடானது வரக்கூடியதில் உள்ளதை தான் இந்த ஆர்டர் 19 ரூல் ஆர்டர் 20 ரூல் 19 சப் ரூல் 3. த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ரூல் ஷால் அப்ளை வெதர் த செட் ஆஃப் இஸ் அட்மிசிபிள் அண்டர் ரூல் 6 ஆஃப் ஆர்டர் 8 ஆர் அதர்வைஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த அதர்வைஸ்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா, இந்த அதர்வைஸ்ன்ற வேர்டு எதை மீன் பண்ணுதுன்னா ஈக்குவல் செட்டாப்பை வந்து மீன் பண்ணுது. ஸோ ரூல் 6க்கு கீழே இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லீகல் செட் ஆஃப். ஸோ ஈக்குவட்டபிள் செட் ஆஃப்ன்றது என்ன அப்படின்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன். ஈக்குவட்டபிள் செட் ஆஃப் வந்து எப்போ வரும்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இது ஒருத்தர் வந்து ஒரு லாண்ட்ரிக்கு வந்து ஒருத்தர் போடுறாரு. இந்த லாண்ட்ரி மேன் என்ன பண்ணுறாருன்னா சில துணியை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, துவைக்கிறதுல சில துணியை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த துணி போட்டு அவர் வந்து லாண்ட்ரிக்காருக்கு வந்து காசு கொடுக்கல. அப்போ அந்த லாண்ட்ரி மேன் வந்து எனக்கு காசை வாங்கி கொடுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு வராங்கங்கும்போது இந்த துணி கொடுத்த பர்சன் வந்து சொல்லலாம், அவர் இத்தனை துணியை தொலைச்சிட்டாருங்க, அந்த பணத்தை எனக்கு இதில் செட் ஆஃப் பண்ணிவிட்டு மீதி பணத்தை நான் கொடுக்கேன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கானா இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஈக்குவட்டபிள் செட் ஆஃப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சர்வெண்ட் வந்து எனக்கு வந்து மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட்னு வரும்போது சர்வெண்ட் வந்து எனக்கு மாஸ்டர் வந்து என்னோடய சேலரி தரல அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணும்போது மாஸ்டர் இந்த டிஃபென்ஸ் எடுக்கலாம். அவரோட நெக்லிஜென்ட் அண்ட் மிஸ்கான்டக்ட்னால எனக்கு வந்து இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, தட் லாஸ் ஷுட் பி காம்பன்சேட்டட் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாமே வந்து இந்த ஈக்குவட்டபிள் செட் ஆஃப்ன்றதுக்கு கீழே வரும். ஸோ ஈக்குவட்டபிள் இதை பார்க்கும்போது லீகல் அண்ட் ஈக்குவட்டபிள் செட் ஆஃபுக்கு வந்து இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீகல் செட் ஆஃபில் வந்து it is not necessary that the cross demand arise out of the same transaction. பட் ஈக்குவட்டபிள் செட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஒரே சேம் டிரான்சாக்ஷனில் தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வந்திருக்கணும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து ரூல் 6ல் பார்த்தோம் இல்லையா செட் ஆஃப், அது வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரே டிரான்சாக்ஷனில் அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் ஈக்குவட்டபிள் செட் ஆஃப்னு பார்க்கும்போது சேம் டிரான்சாக்ஷனில் தான் அந்த 2 பேரோட பிரச்சனையே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி லாண்ட்ரி மேனும் அந்த துணி போட்டவரும் அந்த சேம் டிரான்சாக்ஷனில் கேட்காங்க. அதே போல் இந்த மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட்னா அந்த ஒரே சேம் டிரான்சாக்ஷன் தான். இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து இந்த ஈக்குவட்டபிள் செட் ஆஃபுக்கும் இந்த லீகல் செட் ஆஃபுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த ஈக்குவட்டபிள் செட் ஆஃப்ன்றது நமக்கு இந்த ஆர்டர் 20 ரூல் 19 சப்கிளாஸ் 3ல மட்டும்தான் வந்திருக்குமே தவிர்த்துட்டு வேறு எந்த இடத்துலையும் வந்திருக்காது. அதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக அதை வந்து ஈக்குவட்டபிள் செட் ஆஃப்ன்ற வேர்டை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆர் அதர்வைஸ்ன்ற வேர்டு இருக்கும். அந்த ஆர் அதர்வைஸுங்கிறது எதை டினோட் பண்ணுதுங்கிறது நமக்கு ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் மூலமாக ஈக்குவட்டபிள் செட் ஆஃப்ன்றதை நமக்கு சொல்லி ஈக்குவட்டபிள் செட் ஆஃப் ஆல்சோ பெர்மிசிபிள்ன்றதை சொல்கிறாங்க. ஸோ அந்த ஈக்குவட்டபிள் செட் ஆஃபை வந்து ஆஸ் அ மேட்ரு ஆஃப் ரைட் கிளைம் பண்ண முடியுமானா அதுவும் வந்து இது பண்ண முடியாது. ஸோ அதுவும் வந்து இந்த லீகல் செட் ஆஃப்க்கும் ஈக்குவட்டபிள் செட் ஆஃப்க்கும் இருக்கக்கூடிய ஒரு மெயின் டிஃப்ரென்ஸு. ரூல் 6க்கு கீழே வரக்கூடிய லீகல் செட் ஆஃபை வந்து ஆஸ் அ மேட்ரு ஆஃப் ரைட் தே கேன் கிளைம். பட் இந்த ஈக்குவட்டபிள் செட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பியூர்லி டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கோர்ட்டு தான். ஸோ இதுவும் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ செட் ஆஃப் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ரெசிப்ரோக்கல் அக்யூட்டல் ஆஃப் டெட்ஸ் பிட்வீன் 2 பார்ட்டிஸ், அதுதான் சிம்பிளாக சொல்லணுன்னா அதுதான் 2 பார்ட்டிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ரெசிப்ரோக்கல் டெப்டை வந்து அக்யூட் ஆகுது 2 பேரும். இதனால் என்ன கான்சிக்வன்சஸ்னால் ஃபர்தராக வந்து மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் வந்து இதனால் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அதுதான் இதோட மெயின் ஆப்ஜெக்ட். ஸோ ரெசிப்ரோக்கல் அக்யூட்டல் ஆஃப் டெட்ஸ் பிட்வீன் 2 பார்ட்டிஸ், இதுதான் இதோட கான்செப்ட். தென் இப்போ நம்ம கவுண்டர் கிளைம் வந்து பார்க்க போகிறோம் இல்லையா, இந்த கவுண்டர் கிளைமுக்கும் செட் ஆஃபுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். முதல்ல செட் ஆஃப் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி டிஃபென்ஸ் டு தி பிளைன்டிவ்ஸ் ஆக்ஷன், வேரஸ் கவுண்டர் கிளைம் இஸ் சப்ஸ்டான்ஷியலி எ கிராஸ் ஆக்ஷன். ஸோ செட் ஆஃப் நம்ம முதலே பார்த்த மாதிரி செட் ஆஃப் வந்து ஒரு டிஃபென்ஸாக நம்ம ரைஸ் பண்ணுறோம். கவுண்டர் கிளைம் வந்து அப்படி கிடையாது, இட் இஸ் சப்ஸ்டான்ஷியலி எ கிராஸ் ஆக்ஷன். செட் ஆஃப் இஸ் அ கிரவுண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் டு த பிளைன்டிவ் ஆக்ஷன். இன் அதர் வேர்ட் இது முதலே சொன்ன மாதிரி செட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இது ஷீல்டு. அந்த டிஃபென்ஸ்ன்ற வேர்டு வந்து எதை சொல்லுதுன்னா இட் இஸ் அ ஷீல்டு, நம்ம ஷீல்டு மாதிரி பயன்படுத்துகிறோம். பட் இந்த கவுண்டர் கிளைமை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ஷீல்டாக பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ ஸ்வாட், அதை வந்து நம்ம ஆயுதமாகவே பயன்படுத்த முடியும்.
அதாவது அதை வந்து ஒரு வெப்பனாகவே நம்ம பயன்படுத்த முடியும். இது வந்து இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. அடுத்து சில டைமில் வந்து மணி மணி ரெக்கவரியில் கூட இந்த இந்த கவுண்டர் கிளைம்ன்றது வருங்காங்க. அதாவது செட் ஆஃப்னாலே அது கண்டிப்பாக வந்து மணி சூட்டில் மட்டும்தான் செட் ஆஃப் வரும், மற்றதில் வந்து வராது. பட் கவுண்டர் கிளைமில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. முகமது ஃபரூக் வெர்சஸ் ஸ்டேட் முகமது ஃபரூக் வெர்சஸ் ஸ்டேட். இந்த கேஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளெயின்டிஃப் வந்து ஒரு அசர்டைன்டு சம் வந்து டிஃபெண்டன்ட் கிட்ட இருந்து கேட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ டிஃபெண்டன்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிளெயின்டிஃப் கேட்டிருக்க அமௌண்ட்டை விட ஒரு லார்ஜர் அமௌண்ட்டை வந்து பிளெயின்டிஃப் கிட்ட இருந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அதை நம்ம கவுண்டர் கிளைமாக ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம முதல்ல வந்து செட் ஆஃப் பார்க்கும்போது என்ன பார்க்கும்போது இது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. நம்ம பிளைன்டிஃப் ஒரு அமௌண்ட்டை கேட்குறாங்க, அதை விட லார்ஜர் அமௌண்ட் வந்து டிஃபெண்டன்ட் கிளைம் பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல அது மணி சூட்டாக இருந்தால் கூட இட் இஸ் ரியலி அமௌண்ட்ஸ் டு அ கவுண்டர் கிளைம் அப்படிங்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க. ஸோ தென் நம்ம வந்து கவுண்டர் கிளைம் இப்போ பார்க்கணும். கவுண்டர் கிளைம் வந்து எதில் இருந்துன்னா 6 கேபிட்டல் ஏலேருந்து 6 கேபிட்டல் ஜி வரைக்கும் கவுண்டர் கிளைம் தான் டீல் பண்ணுறாங்க. ஸோ கவுண்டர் கிளைம் வந்து 6A கேபிட்டல் ஏ. A defendant in a suit may, in addition to his right of pleading a set off under Rule 6, set up by way of counterclaim against the claim of the plaintiff. ஸோ இப்போ இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ லாஸ்ட்டாக சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு அதை நீங்கள் இதில் கூட பொருத்திக்கலாம். இப்போ இங்கே ஆரம்பிக்கிறதே எப்படி சொல்கிறாங்கன்னா, டிஃபெண்டன்ட் வந்து அவரோட செட் ஆஃப் ரைட்டுக்கு இன் அடிஷனாக கவுண்டர் கிளைமும் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இப்போ நான் சொன்னேன் இல்லையா, என்ன ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த முகமது ஃபரூக் வெர்சஸ் ஸ்டேட்டு அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க, அந்த அமௌண்ட் வந்து லார்ஜர் அமௌண்ட்டாக போகுது அப்படிங்கும்போது இட் கேன் பி ட்ரீட்டட் அஸ் கவுண்டர் கிளைம் சொல்கிறாங்க. அப்போ அந்த அப் டு 2 பேரும் மியூச்சுவல் ரெசிப்ரோக்கல் அமௌண்ட் வரைக்கும் உள்ளது வந்து நம்ம செட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு மேலே போகக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கவுண்டர் கிளைம்ன்றதுக்கு கீழே வந்துடும். ஸோ இந்த வேர்ட்ஸை பார்க்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கக்கூடியது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. டிஃபெண்டன்ட் இன் அ சூட் மே, in addition to his right of pleading a set off under Rule 6 set up by way of counterclaim against the claim of plaintiff அப்படிங்காங்க. ஸோ இது அடுத்து ஸோ செட் ஆஃப் ரைட்டுக்கு மேலே அடிஷ்னலாக அவங்க வந்து கவுண்டர் கிளைமும் கேட்க முடியும். இன்னொன்று வந்து கவுண்டர் கிளைம் பொறுத்த வரைக்கும் மணி ரிலேட்டடான கேஸோடு நம்ம அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே வந்து கவுண்டர் கிளைம் கான்செப்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் செட் ஆஃப் வந்து மணி ரிலேட்டட் ஆனதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். தென் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி ரைட் ஆர் கிளைம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அ காஸ் ஆஃப் ஆக்ஷன் அக்ரூவிங் டு த டிஃபெண்டன்ட் அகைன்ஸ்ட் த பிளைன்டிஃப் எய்தர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த ஃபைலிங் ஆஃப் த சூட் பட் பிஃபோர் த டிஃபெண்டன்ட் ஹஸ் டெலிவர்ட் ஹிஸ் டிஃபென்ஸ் ஆர் பிஃபோர் த டைம் லிமிட்டட் ஃபார் டெலிவரிங் ஹிஸ் டிஃபென்ஸ் ஹஸ் எக்ஸ்பயர்ட் வெதர் சச் கவுண்டர் கிளைம் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் அ கிளைம் ஃபார் டேமேஜ் ஆர் நாட். சரி, இப்போ வந்து கவுண்டர் கிளைம் வந்து எதில் எப்படிலாம் வந்து கவுண்டர் கிளைம் அவங்க கேட்கலாம் அப்படின்னா, காஸ் ஆஃப் ஆக்ஷன் அக்ரூவிங் டு த டிஃபெண்டன்ட் அகைன்ஸ்ட் த பிளைன்டிஃப். ஸோ இப்போ கவுண்டர் கிளைம் வந்து இட் இஸ் அ செப்பரேட் சூட்டுன்னு நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரு ஸ்வாடு மாதிரி, ஒரு வெப்பன் மாதிரியான ஒரு விஷயம்னு பார்த்தோம். அப்போ இவர் இந்த கவுண்டர் கிளைம்னு கேட்கணும்னா பிளைன்டிஃப்க்கு அகெயின்ஸ்டாக இவருக்கு எந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன்லேருந்து இவர் கேட்கக்கூடிய ரைட்டு வந்து எப்போ அக்ரூவ் ஆகுது அப்படின்ற அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனை சொல்லி அவர் கேட்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, either before or after the filing of the suit but before the defendant has delivered. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கவுண்டர் கிளைமை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போ வரைக்கும் ஃபைல் பண்ண கேட்க முடியும் அப்படின்னா, அவங்களோட டிஃபென்ஸை வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, அலாங் வித் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே அவங்க வந்து கவுண்டர் கிளைமையும் கேட்டுறணும். ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்களோட டிஃபென்ஸை எப்போ டெலிவர் பண்ணுறாங்களோ அந்த டைம்லேயே அவங்க கவுண்டர் கிளைம் கேட்டுடணும். அப்படி இல்லாட்டி அவங்களோட டிஃபென்ஸுக்குன்னு சொல்லி எவ்வளோ நாள் லா பெர்மிட் பண்ணுதோ, இப்போ நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவ்வளோ நாள் பார்த்தோம், நான் கமர்ஷியல் சூட்டாக இருந்தால் 90 டேஸ்ன்றது பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி லா பெர்மிட் பண்ணக்கூடிய அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே அவங்க எப்போ வேணும்னாலும், அந்த டைம் எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ளே எப்போ வேணும்னாலும் அவங்க வந்து கவுண்டர் கிளைமை வந்து கேட்க முடியும். ஸோ இது வந்து இதோட சேர்த்து அவங்க அந்த டேமேஜஸ் சேர்த்து கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி தே கேன் ரைஸ் கவுண்டர் கிளைம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சொல்கிறாங்க. இப்போது சப்போஸ் வந்து இதில் வந்து இந்த பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஃபைலிங் ஆஃப் சூட்டுங்கிறது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. காஸ் ஆஃப் ஆக்ஷன் இது வந்து இந்த பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஃபைலிங் ஆஃப் த சூட்டுங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா, காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து பிளைன்டிஃப் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லியிருப்பார்ல,
அந்த பிளெயின்டிஃப் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிஃபெண்டன்ட்டுக்கு காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்திருந்தாலும் அவர் கவுண்டர் கிளைம் கேட்க முடியும். பிளெயின்டிஃப் வந்து பிளெயிண்ட் ஃபைல் பண்ணினதுக்கு அப்புறமா ஆஃப்டர் சப்சிக்வெண்ட் டு தி பிளெயிண்ட் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து வருது, அதன் மூலமாக இவருக்கு கவுண்டர் கிளைம் கேட்குறதுக்கு ஒரு உரிமை வருதுனாலும் இவர் வந்து கவுண்டர் கிளைம் கேட்க முடியும். அதை தான் அந்த வார்த்தையில் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பிளெயின்டிஃப் வந்து என்ன கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அப்படின்னா, டிஃபெண்டன்ட் வந்து என்னோட லேண்டை வந்து என்க்ரோச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பொசஷன் கிளைம் பண்ணி ஒரு சூட் ஃபைல் பண்ணுறாருன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ டிஃபெண்டன்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆக்சுவலி நான் ஒன்றும் என்க்ரோச் பண்ணவே இல்லை அவங்க லேண்டை, அவர் தான் என் லேண்டை என்க்ரோச் பண்ணிக்கிட்டு வராரு. ஸோ எனக்கு வந்து அவர்கிட்ட இருந்து முதல்ல பொசஷன் வேணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கவுண்டர் கிளைமை வந்து ஃபைல் பண்ணணும்னா இவர் தாராளமாக பண்ணலாம். அதே போல் அவர் வந்து என்னோட லேண்டை என்க்ரோச் பண்ணுறதுக்காக எனக்கு டேமேஜ் இருக்குதுன்னு சொல்லி கிளைம் பண்ணணுன்னாலும் கிளைம் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல டிஃபெண்டன்ட் வந்து கவுண்டர் கிளைம் போடுறாங்க இல்லையா, இந்த கவுண்டர் கிளைமில் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து பிளெயின்டிஃப் வந்து பிளெயிண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த என்க்ரோச் நடந்திருந்தாலும் பரவாயில்ல. சப்போஸ் பிளெயின்டிஃப் வந்து கேஸை ஃபைல் பண்ணினதுக்கு அப்புறமா வந்து இவரோட இடத்துல வந்து என்க்ரோச் பண்ணுறாரு அப்படின்னா, அப்படி ஆஃப்டர் தி பிளெயிண்ட் வந்து இந்த என்க்ரோச்மெண்ட் நடந்திருந்தாலுமே அவங்களுக்கு கவுண்டர் கிளைம் கேட்கலாம். சிம்பிள், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ப்ரெசன்டேஷன் ஆஃப் பிளெயிண்ட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இட் இஸ் சப்ஜெக்ட் டு தி லிமிடேஷன். சப்போஸ் லிமிடேஷன் சொல்லும்போது பிளெயின்டிஃப் வந்து சூட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு பல ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு, அதுக்கு அகெயின்ஸ்டாக இவருக்கு கவுண்டர் கிளைம் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இப்போ கவுண்டர் கிளைம் ஃபைல் பண்ண வேண்டிய இந்த டேட்டில் லிமிடேஷன் பீரியடே டோட்டலாக லா ஆஃப் லிமிடேஷனில் சொல்லியிருக்க பீரியடே முடிஞ்சு போயிடுச்சுன்னா அவங்க கேட்க முடியாது. ஸோ அதை நம்ம சப்ஜெக்ட் டு லா ஆஃப் லிமிடேஷன்றது இதில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை தான் இந்த பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஃபைலிங் ஆஃப் சூட்டுன்ற வேர்டில் வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்து, provided that such counter claim shall not exceed the pecuniary limit of the jurisdiction of the court. ஸோ இதுவுமே அப்படி தான், எந்த கேஸாக இருந்தாலுமே எந்த கோர்ட்டில் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுறோமோ அந்த கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே தான் பெக்குனியரி லிமிட்டுக்குள்ளே நம்ம ஃபைல் பண்ண முடியும். தென் சப்க்ளாஸ் 2ல் such counter claim shall have the same effect as cross suit so as to enable the court to pronounce a final judgment in the same suit both on the original claim and on the counter claim. Then the plaintiff shall be at liberty to file a written statement in answer to the counter claim of the defendant within such period as may be fixed by the court. இப்போ இவர் வந்து கவுண்டர் கிளைம் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க, டிஃபெண்டன்ட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அப்போ பிளெயின்டிஃப்க்கு என்ன ரைட் இருக்குது? பிளெயின்டிஃப்க்கு வந்து அந்த கவுண்டர் கிளைம்க்கு பிளெயின்டிஃப் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணலாம். ஏன்னா அதுவே வந்து ஒரு கிராஸ் சூட்டு தான். கிராஸ் சூட்டுங்கும் போது அப்போ இவங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுற உரிமை வந்து பிளெயின்டிஃப்க்கு வருது. ஸோ அது வந்து கோர்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற டைமுக்குள்ளே அவங்க ஃபைல் பண்ணணும். தென் த கோர்ட் counter claim shall be treated as plain and governed by the rules applicable to plain. ஸோ கவுண்டர் கிளைமை பொறுத்த வரைக்கும் அதுவே வந்து ஒரு செப்பரேட் இண்டிவிஜுவல் சூட் மாதிரி செயல்படுங்கிறதுனால பிளெயிண்ட்டுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகுமோ அது எல்லாமே வந்து இந்த கிராஸ் சூட்டுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ பிளெயிண்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம போன கிளாஸில் பார்த்தா ரூல் 7ல் பார்த்த எல்லாமே இந்த கிராஸ் சூட்டுக்கு அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. தென் 6(b)ல் கவுண்டர் கிளைம் டு பி ஸ்டேட்டட் where any defendant seeks to rely upon any ground as supporting a right of counter claim, he shall in his written statements specifically that he does so by way of counter claim. இப்போ வந்து இவர் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் டிஃபெண்டன்ட் வந்து ஃபைல் பண்ணுறாரு, பிளெயிண்ட்டுக்கு வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறாங்கங்கும்போது நான் வந்து இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் மூலமாக தனிப்பட்ட முறையில் கவுண்டர் கிளைமாக நான் இதை கேட்குறேன் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக அவங்க கவுண்டர் கிளைமாக நான் இதை கேட்குறேன்றதை அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டையே சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலைன்னா அவங்க அதை வந்து கவுண்டர் கிளைமாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதுதான் வந்து 6(b). தென் 6(c)ல் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் கவுண்டர் கிளைம் where the defendant set off a counter claim and the plaintiff contend that the claim thereby raised ought not to be disposed of by way of counter claim but in an independent suit the plaintiff may at any time before issues are settled in relation to the counter claim apply to the court for an order that such counter claim may be excluded and the court may on the hearing of such application make such order as it think fit. ஸோ இப்போ இவர் வந்து கவுண்டர் கிளைம் வந்து டிஃபெண்டன்ட் ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, இந்த டிஃபெண்டன்ட் ஃபைல் பண்ணக்கூடிய இந்த கவுண்டர் கிளைம் பார்க்கும்போது பிளெயின்டிஃப்க்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னா, இந்த கவுண்டர் கிளைமை வந்து இந்த கேஸில் வந்து நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. இட் ஷுட் பி டிசைடட் பை செப்பரேட் சூட்டு மூலமாக தான் இதை வந்து டிசைட் பண்ண முடியும். இந்த கேஸோடு சேர்த்து நீங்கள் வந்து இதை டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பிளெயின்டிஃப் வந்து ஒரு ப்ளீ வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு பிளெயின்டிஃப்க்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க எப்போ வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த கவுண்டர் கிளைமோட இஷ்யூஸ் வந்து செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி பிளெயின்டிஃப் கேன் ப்ளீட் திஸ் ஃபேக்ட். அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா கோர்ட்டும் வந்து அதை சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. ஆமாம், இந்த கேஸோட இதை இப்போ சேர்த்து நம்ம எடுத்தோம்னா இது வந்து இன்னும் காம்ப்ளிகேட் தான் ஆகும், இண்டிவிஜுவல் செப்பரேட் சூட் போகிறது தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா
கோர்ட் கேன் பாஸ் an ஆர்டர் டு தட் எஃபெக்ட். அதுதான் வந்து இந்த 6C சொல்லியிருக்காங்க. தென் 6Dல எஃபெக்ட் ஆஃப் டிஸ்கண்டினியன்ஸ் ஆஃப் சூட். எஃபெக்ட் ஆஃப் டிஸ்கண்டினியன்ஸ் ஆஃப் சூட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இவர் வந்து கிராஸ் சூட் ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, if in any case in which the defendant set off a counter claim, the suit of the plaintiff is stayed, discontinued or dismissed, the counter claim may nevertheless be proceed with ன்னு சொல்கிறாங்க. இப்போ கவுண்டர் கிளைம் போட்டு டிஃபெண்டன்ட் வந்து கவுண்டர் கிளைம் ஃபைல் பண்ணிட்டாங்க. கவுண்டர் கிளைம் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினலாக கேஸ் ஃபைல் பண்ணுனா பிளைண்டிஃப் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட கேஸை வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது இந்த கவுண்டர் கிளைம் வந்து அதனால் பாதிக்கப்படுமான்னு கேட்டால் அது பாதிக்கப்படாது. ஸோ பிளைண்டிஃபோட சூட்டு வந்து ஸ்டே பண்ணப்பட்டாலும் சரி, பிளைண்டிஃபோட சூட்டு வந்து டிஸ்கண்டினியூ ஆனாலும் சரி, இல்லை டிஸ்மிஸ் ஆனாலும் சரி, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. கவுண்டர் கிளைம் வந்து தனியாக அது பாட்டுக்கு ப்ரொசீட் ஆக போகும். ஸோ இது வந்து 6D. தென் 6Eல டிஃபால்ட் ஆஃப் பிளைண்டிஃப் டு ரிப்ளை டு கவுண்டர் கிளைம். இப்போ இஃப் த பிளைண்டிஃப் மேக்ஸ் டிஃபால்ட் அண்ட் புட்டிங் இன் அ ரிப்ளை டு த கவுண்டர் கிளைம் மேட் பை த டிஃபெண்டன்ட், the court may pronounce judgment against the plaintiff in relation to the counterclaim made against him or makes such order in relation to the counterclaim as it think fit. கவுண்டர் கிளைம் வந்து டிஃபெண்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, பிளைண்டிஃப் வந்து அதுக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும். சப்போஸ் அவங்க அதை ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க, ரிப்ளையே கொடுக்கல அப்படின்னா, இந்த கவுண்டர் கிளைம் போட்ட டிஃபெண்டன்ட்டோட கவுண்டர் கிளைமை பேஸ் பண்ணி அதில் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து கோர்ட்டு கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், நீங்கள் வந்து உங்களோட பதிலை சொல்லணும்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து எல்லாத்தையும் சொல்லணும். அந்த மாதிரி சொல்லாமல் விட்டாலே கோர்ட் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணலைன்ற கிரவுண்ட்லேயே வந்து என்ன பண்ண முடியும்னா ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியும். ரூல் 10ல் நம்ம அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கவுண்டர் கிளைமில் இவங்க அவங்களோட ரிப்ளை கொடுக்கலன்னா அந்த கிரவுண்ட்லேயே வந்துட்டு கவுண்டர் கிளைமுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து கோர்ட் கேன் பாஸ். தென் 6Fல ரிலீஃப் டு டிஃபெண்டன்ட் வேர் கவுண்டர் கிளைம் சக்சீட். வேர் இன் எனி சூட் a set of or counter claim is established as a defense against the plaintiff claim and any balance is found due to the plaintiff or the defendant, as the case may be, the court may give judgment to the party entitled to such balance. இப்போ இந்த செட் ஆஃபாக இருக்கட்டும் இல்லை கவுண்டர் கிளைமாக இருக்கட்டும், இந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கேஸை வந்து ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வந்து என்ன தருதுன்னா, உங்கள் 2 பேரோட கிளைமையும் வந்து செட் ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா ரிமைனிங் பேலன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஆளுக்கு இருக்குது, ஒரு எந்த பார்ட்டி வந்து ரிமைனிங் பேலன்ஸுக்கு ஏதாவதுக்கு என்டைட்டில்மெண்ட்டாக இருக்காங்கன்னா, டு தட் எஃபெக்ட் த கோர்ட் கேன் கிராண்ட் ஜட்ஜ்மெண்ட். அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ 2 பேரோடதையும் வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ரிமைனிங் வந்து யாராவது ஒருத்தங்களுக்கு ரிமைனிங் பேலன்ஸ்க்கு என்டைட்டிலாக இருக்காங்கன்னா அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து கோர்ட் கேன் பாஸ் ஜட்ஜ்மெண்ட். தென் 6Gல ரூல்ஸ் ரிலேட்டிங் டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் டு அப்ளை. இது என்னென்னா, கவுண்டர் கிளைமை பொறுத்த வரைக்கும் பிளைண்டிஃப் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும் இல்லையா, அப்போ அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பிளைண்டிஃப் ஃபைல் பண்ணும்போது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னென்ன ரூல்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோமோ, டிஃபெண்டன்ட் ஃபைல் பண்ணுற ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ரூல்ஸ் பார்த்துருக்கோமோ அதே ரூல்ஸ் வந்து பிளைண்டிஃப்க்கு அப்ளை ஆகும். தென் இதோட வந்து நமக்கு கவுண்டர் கிளைம் வந்து முடிஞ்சிருச்சு. தென் ரூல் 7, டிஃபென்ஸ் ஆர் செட் ஆஃப் ஃபவுண்ட் அப்பான் செப்பரேட் கிரவுண்ட்ஸ் வேர் த டிஃபெண்டன்ட் ரைஸ் அப்பான் செவரல் distinct grounds of defense are set off or counter claim founded upon separate and distinct fact, they shall be stated as far as may be separately and distinctly. இது ஒன்றுமே இல்லை, முன்னாடி நம்ம எப்படி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ளீயும் வந்து செப்பரேட்டாக டிஸ்டிங்க்டாக இருந்ததுன்னா எடுக்கணும்னு சொன்னோமோ அதே தான் கவுண்டர் கிளைம் செட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த டிஃபென்ஸை வந்து செப்பரேட்டாக வந்து எடுக்கணும். அடுத்து நியூ கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸும் மேலே முன்னாடியே பார்த்த மாதிரி தான். நியூ கிரவுண்ட்ஸ் வந்து டிஃபெண்டன்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னா இட் ஷுட் பி ஸ்பெசிஃபிக்கலி ப்ளீடட். கவுண்டர் கிளைமுக்கும் அதே தான், செட் ஆஃப்க்கும் அதே தான். அதை சொல்லக்கூடியது தான் ரூல் 8. தென் ரூல் 9, subsequent pleading. No pleading subsequent to the written statement of the defendant other than by way of defense or set of defense to set off or counter claim shall be presented except by the leave of the court and upon such terms as the court thinks fit, but the court may at any time require a written statement or additional written statement from any of the parties and fix a time of not more than 30 days for presenting the same. ஸோ இது என்ன அப்படின்னா, சப்சிக்வெண்ட் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லும்போது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அதாவது நோ ப்ளீடிங் சப்சிக்வெண்ட் டு தி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி டிஃபெண்டன்ட்னு சொல்கிறாங்க. பிளைண்ட் ஃபைல் பண்ணி இப்போ ஒரு ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆகி அவரும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபைல் பண்ணிட்டார். இப்போ இந்த மாதிரி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணினதுக்கப்புறமா செட் ஆஃப் அண்ட் கவுண்டர் கிளைம்ன்ற நேச்சரில் இல்லாது வேறு எந்த விதமான புதுசாக ப்ளீடிங்ஸையும் வந்து சப்சிக்வெண்ட் ப்ளீடிங்ஸ் எதுவுமே அந்த கேஸில்
ஃபைல் பண்ணக்கூடாது, ஃபைல் பண்ண முடியாது, கோர்ட் அதை அலோவ் பண்ணக்கூடாது. அதை தான் சொல்கிறாங்க. சப்போஸ் இஃப் இட் இஸ் நெசசரி அப்படின்னா கோர்ட் வந்து பெர்மிட் பண்ணலாம். எப்போ அதாவது அடிஷ்னல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு கோர்ட்டு பெர்மிட் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபைல் பண்ணுறாங்கன்னா அதுக்கான டைமை வந்து கோர்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த டைம் வந்து 30 நாளையே தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரூல் 9. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒன்ஸ் ஃபைல் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செட் ஆஃப் கவுண்டர் கிளைம்ன்றதை தாண்டி வேறு எந்த மெத்தட்லையும் திருப்பி ஒருக்கா அடிஷ்னலாக வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அவங்க ஃபைல் பண்ணுறேன்னு டைம் கேட்க முடியாது. சப்போஸ் ஃபைல் பண்ண முடியாது. சப்போஸ் ஃபைல் பண்ணணும்னா கோர்ட்டோட பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கோர்ட் அந்த மாதிரி பெர்மிஷன் கொடுக்கும்போது ஒரு 30 நாளைக்கு அதிகமான டைம் இல்லாத ஒரு டைமுக்குள்ளே அவங்க ஃபைல் பண்ணுற மாதிரி கொடுக்கணுன்றது தான் இது. தென் ரூல் 10 ப்ரொசீஜர் வென் பார்ட்டி ஃபெயில் டு ப்ரெசென்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கால் ஃபார் பை கோர்ட். இது என்ன அப்படின்னா நம்ம முதல்லேருந்தே நான் இந்த 10 சொல்லிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைல் பண்ணலை அப்படின்னா தட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் பாசிங் அ ஜட்ஜ்மெண்ட் where any party from whom a written statement is required under Rule 1 or Rule 9 fails to present the same. அதாவது ரூல் 1 வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறதை பற்றி தான் டைம் லிமிட்லாம் சொல்லியிருக்காங்க. ரூல் 9 வந்துட்டு இந்த சப்சிக்வெண்ட் ப்ளீடிங் கோர்ட் அலோவ் பண்ணுறாங்கன்னா அந்த அலோவ் பண்ணன அந்த காலகட்டத்துக்குள்ளே அவங்க அடிஷ்னலாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 கிரவுண்டுக்கு கீழேயும் வந்து அவங்க பண்ணலை அப்படின்னா fails to present the same within the time permitted or fixed by the court as the case may be, the court shall pronounce judgment against him or make such order in relation to the suit as think fit, and on the pronouncement of the such judgment a decree shall be drawn up. ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்க வேர்ட் பாருங்கள், கோர்ட் மேன்னு சொல்லலை, கோர்ட் ஷேல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட் ஷேல் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் வெயிட்டேஜ் அதிகம் ஷேல் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணலைன்னா அந்த கிரவுண்ட்லேயே வந்து ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்க ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டிகிரி வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும், டிகிரி ட்ரான் பண்ணணும். அந்த டிகிரியில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்க டேட்டே இருக்கணும். ப்ரொவைடட் ஃபர்தர் தட் no court shall make an order to extend the time provided under Rule 1 of this order for filing the written statement. இது என்னென்னா கமர்ஷியல் கோர்ட் டிஸ்பியூட்டுக்கு உள்ள ஒரு ப்ரொவிஷன் இந்த அமெண்ட்மெண்ட்டு, சரி இந்த ப்ரொவைடட் கிளாஸு. ப்ரொவைடட் ஃபார் தட் நோ கோர்ட் ஷால் மேக் அன் ஆர்டர் டு எக்ஸ்டெண்ட் த டைம் ப்ரொவைடட் அண்டர் ரூல் 1 ஆஃப் திஸ் ஆர்டர் ஃபார் ஃபைலிங் தி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கமர்ஷியல் கோர்ட்டுக்கு கொண்டு வந்த இது. அங்கே ரூல் 1 சொல்லியிருக்கிறத தாண்டின ஒரு டைம் லிமிட்டுக்கு மேலே வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு கோர்ட்டு டைம் கொடுக்கக்கூடாதுன்றது. ஸோ இதோட நமக்கு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுன்ற சாப்டர் முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கள்.